மனைவியை இயக்குவது யாராமா? திமுகவா? என்ன உன் மனைவி திமுக இயக்குதுன்னா உன் மனைவியை கூட கட்டுப்படுத்த முடியாத நீ எப்படா தலைவனா இருப்ப? நாய சாக்கடை. யார் சொன்னா உனக்கு? அதுமாரி தளபதி விஜய் அவருடைய பொண்டாட்டியை வந்து திமுக தான் இயக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்துலன்னு சொன்னாங்களா? சொல்லு. விஜய் அவர்கள் சொன்னாங்களா, இல்லை விஜய் அப்பா சொன்னாங்களா, விஜய் அம்மா சொன்னாங்களா? யாராவது சொன்னாங்கன்னு சொல்லு, அதை வச்சு நீ பேசு. யாருமே சொல்லாததை வந்து நீ வச்சு உன்னுடைய அரசியல் மேடையில் போய் பேசுகிற. அதையும் கேட்டுக்கிட்டு ஒரு முட்டாள் கூட்டம் வந்து அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறத வந்து கேட்டுக்கிட்டு கை தட்டுறான் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு முட்டா கூதியாக இருப்பான் அவனும் சொல்லு பார்ப்போம். ஏண்டா, அடுத்தவங்க குடும்பத்தை திட்டுறதுக்கு தான் நீங்கள் மேடை போட்டுட்ருக்கீங்களா? உங்களை ஏற்றி அவனாவது அரசியல் கட்சி தொடங்கினா கொள்கை ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக எதுங்கடா? குடும்ப ரீதியாக எதுக்கடா தனி மனித தாக்குதல் பண்ணுறீங்க? அவன் இப்போ ரஜினியை வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ன சொன்னீங்க? ரஜினி பொண்ணுக்கு வந்து 2 புருஷன், ரஜினி வந்து மலையாளி, அவன் வந்து ஒரு கன்னடம், அப்படி இப்படின்னு சொல்லி தனி மனித தாக்குது. ஏண்டா புறம்போக்கு நாய, அரசியல் ரீதியாக பேசுகிற சாக்கடை பொட்டை, அதை பேசுகிறதுக்கு வக்கு இல்லை. இவர் பொண்டாட்டியே காப்பாற்றல, எப்படி நாட்டை காப்பாற்ற போகிறாரு? நான் என்ன கேட்குறேன், விஜயலட்சுமி வந்து அழைச்சிட்டு வந்தது யாருன்னு சொன்னான்? சீமான் சொன்னான். சீமான் வந்து செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொன்னான் அப்படின்னா, விஜயலட்சுமியை வந்து இந்த பொம்பளையை அழைச்சிட்டு வந்து தான் என்னோடய அரசியல் வாழ்க்கையை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சீமான் சொன்னான். திமுக வந்து என்னை பழி வாங்குதுன்னு சொன்னான். அப்படி திமுக பழி வாங்குகிற பொம்பளை கிட்ட எதற்கு மாதம் உங்கள் அண்ணன் சீமான் 50,000 காசு கொடுத்தான்? பதில் இருக்கா? எவனாவது ஜோம்பி எவனாவது பார்த்துட்டு இருந்தால் பதில் சொல்கிறீங்களா? அப்படி திமுக அழைச்சிட்டு வந்த பொம்பளை கிட்ட எதுக்கு உங்கள் அண்ணன் போய் கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டான்? பதில் இருக்கா? கிடையாது. இவன்லாம் ஒரு தலைவனா? போராளினா என்ன போராளி? பாலியல் போராளியா? பாலியல் போராளி பின்னாடி எவனா போவானா? ஸோ அதனால தான் 15 வருஷம் டெபாசிட் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் செருப்பை கொண்டு அடித்து அவனை வச்சுருக்காங்க. மேடை போட்டு அரசியல் ரீதியாக பேசுங்கடா அப்படின்னா அவங்க குடும்பத்தில் பொண்டாட்டி அங்கே போச்சு, இவன் குடும்பத்தில் பொண்டாட்டி இங்கே போச்சு. அதுக்கு குட்டுறதுக்கு, அது கை தட்டுறதுக்கு ஒரு முட்டா கூதி கூட்டத்தை அவன் வளர்த்து வச்சுருக்கான். அறிவே இல்லாத கூட்டம். கேட்டால் தமிழ் தேசியம் என்ன சொல்லுது? அடுத்தவங்க குடும்பத்தில் போய் நோண்டி பார்க்க சொல்லுதா? அடுத்தவங்க பெட்ரூம் எட்டி பார்க்க சொல்லுதா? அந்த மயிர் தேசியங்களுக்கு தேவையே கிடையாதுடா. பைத்தார கூதி வேலை. அரசியல் ரீதியாக பேசுங்கடான்னா பொண்டாட்டியே வச்சு இவர் காப்பாற்ற முடியல. இவர் எப்படி நாட்டை காப்பாற்ற போகிறாரு? இவர் பிடிங்கிட்டு வரல. இவர் சுயமாக ஒரு சொந்த பொண்டாட்டி கட்ட வக்கு இல்லை. நீ அடுத்தவன் பொண்டாட்டியோட வாழ்ந்துக்கிட்டு இருக்க. நீ பேசலாமா? சாட்டை புறம்போக்கு